அண்மை செய்தி. சென்னையில் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு கட்சியின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கட்சியின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? விவரம். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கூட்டத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு கமலஹாசன் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தார். கூட்டத்தில் வருகிற டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி தேர்தலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலும் நிர்வாகிகளின் செயல்பாடு மற்றும் கட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது தொடர்பாக விவாதிக்க உள்ளனர். அடுத்த 2 மாதங்களுக்கு பிறகு கமலஹாசன் AI தொழில்நுட்பம் தொடர்பாக படிப்பதற்காக அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், குறிப்பாக இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க, அடுத்தடுத்த போராட்டங்களை எந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பது குறித்தான அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட உள்ளது. மேலும் ராஜ்யசபா MP அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துல தமிழ்நாட்டுல ஒரு 4 காலியிடங்கள் உள்ள நிலையில மக்கள் நீதி மய்யத்திற்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் கடந்த தேர்தலின் போது சட்டமன்ற தேர்தலின் போதே மக்கள் நீதி மய்யத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டு ஒரு ராஜ்யசபா MP ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில ஜூலை மாதத்துல அந்த காலி இடங்கள்ல மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் கமலஹாசனே நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தான விவாதங்களும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கமலஹாசன் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய துணைத் தலைவர் மௌரியா மற்றும் அருணாச்சலம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளான செந்தில் ஆறுமுகம், நாகராஜன் உள்ளிட்ட 21 பேரும் கலந்து கொண்டுள்ளார்கள். சென்னையில் மக்கள் நீதி மய்ய செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியினுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.